வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் நான் நினைக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக ஆண்டவர் இதை தருகிறார். ஒரு சிலருக்கு ஆண்டவர் இதை வாக்குத்தத்த வார்த்தையாக தருகிறார். ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை, நீர் எனக்காக வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீர் எனக்காய் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காய் ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. அவைகள் திறக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. என்னோடு பேசும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இது முழுசு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிக்கலாம். அந்த 3ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் 7 சர்ச்சஸ் பற்றி ஆண்டவர் பேசுவார். 7 இடத்துல இருக்கிற சர்ச்சஸை பற்றி பேசுவார். அதில் ஆமென் சோத்திரம். அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஊர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே நிறைய சர்ச் இருக்கும். ஒரு பட்டணம் எடுத்துட்டிங்கன்னா அந்த பட்டணத்தில் நிறைய சர்ச் இருக்கும். ஆனால் அந்த நாட்கள் அப்படி இல்லை. ஒரு இடத்துக்கு ஒரு சர்ச்சு தான் இருக்கும். ஒரு தேசத்தில் சர்ச்சஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா அப்போந்தான் ஆண்டவர் மரித்து ஒரு சில ஆண்டுகள் ஆயிருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்து ஒரு சில நாட்கள் ஆயிருந்தது. அதனால் சபைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ ஒரு 7 சபைகள், எபேசில் ஒரு சபை இருக்கும், சிமர்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சபை இருக்கும், பெர்கமு அப்படின்னு சொல்கிற அது ஒரு ஏரியா, அது ஒரு தேசம், அங்கே ஒரு சபை இருக்கும், தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா, இப்படி 7 சபைகளில் உள்ள சில விஷயங்களை ஆண்டவர் சொல்லி, அந்த சபைகளுக்கு ஆண்டவர் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது 7 சபைகளுடைய பெயர் என்னெல்லாம்? முதல் சபை சொல்லுங்கள், எபேசு சொல்லுங்கள். 2வது சிமர்னா, 3வது பெர்கமு, 4வது தியத்ரா சொல்லுங்கள், தியத்ரா, 5வது சர்தை, 6வது பிலதெல்பியா, 7வது லவோதிக்கியா. இப்படி 7 சர்ச் இருக்கும். இந்த 7 சபைகளில் 2 சபைகளில் மட்டும்தான் ஆண்டவர் நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 சபைக்கு தான் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பார்? நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பார். சிமர்னா சபைக்கும் பிலதெல்பியா, இப்போ நம்ம படித்தோம்ல, இந்த பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான் நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பார். மற்ற உள்ள 5 சபைகளுக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நிலைமை, குறைகள், அவங்க திருத்தி கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், சில விஷயங்களை கொஞ்சம் கண்டித்து, சில விஷயங்களை கொஞ்சம் அன்பாக ஆண்டவர் சொல்வார். ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப கரெக்டாக இருந்தது 2 சபை தான். 7 சபையில் 2 சபை தான் கரெக்டாக இருந்தது. ஒன்று சிமர்னா சபை, இன்னொன்று பிலதெல்பியா சபை. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பாஸ்டருக்கு பார்வையில் எப்படி இருக்கிறோங்கிறது விஷயம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஏலி அன்னாளை தவறாக தான் பார்த்தார். ஆனால் கர்த்தர் அன்னாளை பார்த்த விதம் வேறு. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் நம்ம மனிதர்களிடத்தில் நல்ல சர்டிஃபிகேட் வாங்க முயற்சி பண்ணுறோம். மனிதர்கள் என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லணும், நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுறோம். அதுக்காக சில நேரங்களில் நம்ம நடிக்க கூட செய்கிறோம். நம்ம நல்லவங்களாக இருக்கிறது போலவே நம்ம நடிக்கிறோம். அவங்களுக்கு ஏற்றாலும் போல் சில நேரங்களில் பேசுகிறோம். நம்மளை யாரும் வெறுத்துடக்கூடாது, நம்மளை யாரும் ஒதுக்கிடக்கூடாது, நம்ம நல்லவங்களாக எல்லாட்டையும் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சில நேரங்களில் சில மாய்மாலம் கூட சில சபைகளில் சிலர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பிலதெல்பியா சபையும் இந்த சிமர்னா சபையும் மனிதனுடைய பார்வையில் பெரிய அளவில் மேன்மை பாராட்டப்படலை.
ஆனால் கர்த்தர் அவர்களை மேன்மையாய் பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்கிறத பாருங்கள், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ என்ன செய்கிறோ அதை நான் பார்த்துட்ருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் என்ன பண்ணுறேன், அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கிரியை என்ன பண்ணுறார் சொல்லுங்கள், உங்கள் கிரியை என்ன பண்ணுறார், என்ன பாருங்கள், உங்களை என்ன பண்ணுறார் ஆண்டவர், அறிந்திருக்கிறார். சொல்லுங்கள், அறிந்திருக்கிறார். உங்களை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். உங்களை நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் நான் படுற பாடு எங்கே என்ன தெரிய போகுது, நான் வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு எங்கே தெரிய போகுது, நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு எங்கே தெரிய போகுது. ஆண்டவர் இந்த 7 சபைக்கும் சொல்லும் பொழுது சொன்னார், உன்னை நான் பார்த்துட்ருக்கிறேன், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், நீ என்ன கிரியை செய்கிற, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நான் பார்த்துட்ருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு சொன்னார், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:2 பாருங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ விஷயம் அறிந்திருக்கிறார் பாருங்கள். அல்லேலூயா. எவ்வளோ விஷயம் அறிந்திருக்கிறார் பாருங்கள். நம்மை குறித்து நம்மை விட அதிகமாக ஆழமாக அறிந்திருக்கிற ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களை ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க, தேவனுக்காக என்ன செய்கிறீங்க, ஆண்டவருக்காக என்ன எண்ணம் கொள்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சும்மா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா, என்ன இருந்தாலும் எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஊழியக்காரங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அவர் நம்முடைய ஒவ்வொரு பிரயாசத்தையும் கிரியையும் நம்முடைய அன்பையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் எபேசு சபையை பார்த்து சொன்னார் நீ எல்லாமே சரியாக தான் இருக்க, ஆனால் ஆதியில் கொண்ட அன்பனை விட்டுட்ட. ஹல்லேலூயா. நீ ஆதியில் ரொம்ப நல்ல என்னட்ட அன்பாக இருந்த, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் உன்னை தேடி வந்த நாட்களில் எவ்வளவு அன்பாக இருந்த என்கிட்ட. இப்போ உன் அன்பு போச்சு, உன்னுடைய ஜெபம் போச்சு, ஆனால் எல்லா விஷயத்தையும் சகித்து கொள்கிற, எல்லாத்துலேயும் பிரயாசப்படுற, ஆண்டவருக்காக எல்லாம் சகிக்கிற, ஆனால் உன் அன்பு என்னை விட்டு என்ன செஞ்சது, போயிட்டு. ஹல்லேலூயா. நீ என்மேல் வைத்த அன்பு போயிட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம பிரயாசப்பட்டு தான் சபைக்கு வரோம். அப்படி தானே? ஆமாம். காலையில் எழும்புகிறோம், ரெடி ஆகிறோம், ஏதோ ஒரு சின்ன பிரயாசத்தை எடுக்கிறோம், சில நேரங்களில் வேலைக்கு லீவு போட வேண்டியிருக்கும், லீவு போடுறோம். எல்லா பிரயாசத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், அறிந்திருக்கிறார். ஆனால் அது செய்கிறதுனால மட்டும் நம்ம ஆண்டவருக்கு பிரியோன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. உன் அன்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய அன்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எல்லா சபைக்கும் சொல்லிக்கிட்டே வர்றார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் கிரியை என்ன பார்க்குறேன், நீ என்ன செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த பிலதெல்பியா சபைக்கு வரும்பொழுது சொல்கிறார், நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், ஹல்லேலூயா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால், ஹல்லேலூயா, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனால் நீ என்ன பண்ணல, என் நாமத்தை மறுதலிக்கலை, என் நாமத்தை நீ என்ன பண்ணல, நீ மறுதலிக்கலை. ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனாலும் ஆண்டவருக்காக நீ ஏதாவது செய்யணும்னு நீ முயற்சி எடுக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, உன் வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் நீ என்னை மறுதலிக்கலை, அதை நான் பார்த்துருக்கிறேன். உன் வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் நீ என்னை என்ன பண்ணலை, மறுதலிக்கலை. நீங்கள் மறுதலிக்கிறீங்களா ஆண்டவரை? எத்தனை பேர் ஆண்டவரை முறுமுறுக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி பார்க்குறீங்க சில விஷயங்களுக்காக,
ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதை தர்றதில்ல, செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முறுமுறுப்பு வந்துடும், வருத்தம் வந்துடும். அல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் முயற்சி எடுத்துரும், நான் இனி ஜெபம் பண்ணவே மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆண்டவரும் தேட மாட்டேன் அப்படின்னு ஒரு முறுமுறுப்பு வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், உன் முறுமுறுப்பை என்ன விட்டு அகற்று, உன் முறுமுறுப்பை என்ன விட்டு அகற்று. அல்லேலூயா. முறுமுறுக்காத. ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் முறுமுறுக்கக்கூடாது. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மான, இந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க, நான் வாசிக்கும் பொழுது கூர்மையாக கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சகலமும் எப்படி நடக்குதா? நன்மையாக நடக்குதா, நன்மைக்கு ஏதுவாக நடக்குதா? சகலமும் நன்மையாக நடக்கிறது மாதிரி தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் அப்படி பைபிள் சொல்லலை. எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும், எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். நம்ம பார்வைக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறது போல் இருக்கும் அப்படி சொல்லலை. சிலது நம்ம பார்வைக்கு தீமையாக இருந்தாலும், சிலது நம்ம பார்வைக்கு என்ன ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரலையோன்னு நம்ம நினச்சாலும் அது முடிவு எப்படி தான் இருக்குமா? நன்மையாக இருக்குமா? அதான் நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. முடிவு எப்படி தான் இருக்கும்? நம்ம இப்போ நினைக்கும் போது எப்படி இருக்குது? ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரலை, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, இல்லை நான் தான் தெரியாமல் ஆண்டவரை கோவப்படுத்தி நாம் ஆண்டவரை மறுதளிச்சிட்டனால ஆண்டவர் என்ன மேலே கோபமாக இருக்காரோ, இல்லை ஆண்டவர் இனிமேல் என்னோட பேச மாட்டாரோ, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பிளவு வந்துட்டோ, இப்படி எல்லாம் போட்டு நம்மளை பிசாசு குழப்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, குழப்பங்கள் வந்தாலும் தீமை போல எல்லாம் தெரிந்தாலும் முடிவு நன்மையாக தான் இருக்கும். ஏன்னா அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகிற தீமையான பாதைகள், இன்னைக்கு நீங்க படுகிற கஷ்டங்கள், பாடுகள், நீங்க வடிக்கிற கண்ணீர்கள், நீங்க கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்குறீங்க, வேதனைப்படுறீங்க, இதெல்லாம் ஏன் ஆண்டவரை எனக்கு அனுமதிக்கிறீர்? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கிறார். ஒரு நாட்கள் வரும், அது நன்மையாக முடியும். அன்னைக்கு நீங்க இன்னைக்காக நன்றி சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த நன்மை ஏதுவாக முடியும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்தினார் பாருங்க, இந்த பாதைகளுக்காக நீங்கள் நன்றி சொல்வீங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதளிக்கலை. பிலதெல்பியா சபையே, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனால் நீ என்ன செய்யலை? மறுதளிக்கலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் ஆமென் ஸ்தோத்திரம் பிலதெல்பியா சபையில் உள்ள தேவ பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியக்காரங்கள் நடத்துறதுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, பெரிய ஆவிக்குரிய பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல. எப்பொழுது அவங்கள்ட்ட பேசிக்கொண்டே இருக்கிறது பெரிய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. ஆவிக்குரிய விஷயத்துலையும் சரீர பிரகாரமாகவும் அவங்க பலவீனமாக தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரீரத்துலையும் பலவீனமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனால் ஆண்டவரை விடலை. ஹல்லேலூயா. அதனால் உனக்கு நான் திறந்த வாசலை தர்றேன், அதனால் உனக்கு திறந்த வாசலை தர்றேன். அது எப்படிப்பட்ட வாசல் தெரியுமா? ஒருவனும் பூட்ட முடியாத வாசல். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மனுஷன் நினைச்சாலோ, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அந்தகார சக்தி நினைச்சாலோ பூட்ட முடியாத ஒரு வாசல் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இந்த வாரத்தில் திறப்பார். ஹல்லேலூயா. 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 நீங்கள் அதை விசுவாசிக்கணும், நம்பணும். ஆண்டவரே, நான் மறுதளிக்காமல் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, வாழ்க்கையில் கடினமான பாதைகள் வரும் பொழுது, அப்படியா அதில் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறார் பாருங்க, என் வார்த்தையை நீ காத்து கொண்டபடியால் அப்படின்னு ஒரு வாசனம் வரும். ஹல்லேலூயா. என் வார்த்தையை நீ என்ன பண்ணபடியால்? கை கொண்டபடியால் அப்படின்னு வரும்.
அந்த 3:8 நீங்கள் பாருங்கள், என் வசனத்தை கை கொண்டபடியால், என் வார்த்தையை நீ கை கொண்டபடியால். வாழ்க்கையில் கஷ்டம் பாடுகள் வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஆனாலும் நம்ம கை கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்ம அதை கை கொள்ளும் பொழுது அவர் நமக்கு புதிய பாதைகளை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆங்கில மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு, யூ ஆர் ட்ரையிங் யுவர் லெவல் பெஸ்ட். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ பிரயாசம் எடுக்கிற, அந்த பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பிரயாசம் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருக்காக நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலையில் எழும்புறீங்களா? எதுக்கு எழும்புகிறோம்? வேலை செய்கிறதுனோன்னு எழும்புறீங்களா, இல்லை ஜோம் ஒன்னோன்னு எழும்புறீங்களா? ஹல்லேலூயா. வேலைக்கு போனோன்னு நம்ம எழும்புறது நம்ம வாழ்க்கைக்காக எடுக்கிற பிரயாசம், நம்ம பிள்ளைகளுக்காக எடுக்கிற பிரயாசம். காலையில் 5 மணிக்கு எழும்பணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு பிரயாசம் எடுத்து எழும்ப முடியாட்டாலும் எழும்பி முகத்தை கழுவி நீங்கள் வேலைக்கு போகிறீங்கல்ல, அது யாருக்காக எடுக்கிற பிரயாசம்? அது யாருக்காக எடுக்கிற பிரயாசம் சொல்லுங்கள்? உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஆனால் ஆண்டவருக்காக பிரயாசப்படுறது ஒன்று இருக்குது, கர்த்தருக்காக பிரயாசப்படுறது. ஹல்லேலூயா. அது காலையிலே எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி பாடி துதிச்சு, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அதுக்கப்புறம் தேவனுடைய நம்ம வேலைக்கு போகிறது, நமக்கு முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது, நமக்கு முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறது, பொய் சொல்லாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, ஹல்லேலூயா, களவு செய்யாமல் இருப்பது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது, பெருமையானவைகளை பேசாமல் இருப்பது, எல்லாம் யாருக்காக செய்கிறோம் சொல்லுங்கள்? ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசம், ஊழியக்காரங்களுக்காக இல்லை. பாஸ்டருக்கு முன்னாடி நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறதில்ல, ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 10 ரூபாயில் கூட உண்மையாக இருக்க பழகணும். ஒரு 10 ரூபாய்க்கு உண்மையாக இருக்க பழகணும். அது ஆண்டவர் உன் பிரயாசத்தை நான் பார்க்குறேன். நமக்கு 100 ரூபா நஷ்டம் வந்தாலும் 10 ரூபாவில் உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம அதில் ஒரு பிரயாசம் எடுக்கணும். எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். இதெல்லாம் இந்த காலத்தில் பெரிய விஷயமே கிடையாது. இப்படி சொல்லி 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 நம்மளை ஏமாற்றி வச்சுருக்கு இந்த உலகம். ஹல்லேலூயா. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க பொருள், அது வேற ஒருவருடைய பொருள். சின்ன பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? அது வேறு ஒருத்தவங்களுடைய பொருள்னா அதில் நமக்கு ஆசை வரவே கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் கை வைக்கக்கூடாது, அதில் கண்ணு போகக்கூடாது. ஆமென். அது ஆண்டவர். ஏன் அதை நம்ம செய்கிறோன்னா, அது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சி பண்ணுறோம். அது ஆண்டவருக்காக எடுக்கிற ஒரு சின்ன பிரயாசம், அவ்வளோதான். சாட்சியாக வாழணும்னு நம்ம விரும்பணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது ஒரு விதமாக பேசுகிறதும், ஆண்டவர் அறியாத ஒருத்தனை பார்த்தோன்னா அவனுக்கு ஏத்தால பேசுகிறதும், அவனை பார்த்தோன்னே சினிமா கதை விடுறதும், இங்கே வந்தோன்னே பைபிள் வசனம் பேசுகிறதும், இந்த மாதிரி இல்லாமல் எங்கே போனாலும் தேவ பிள்ளையாக சாட்சியாக இருக்கிறது, அது ஒரு பிரயாசம். அது கஷ்டம்தான், ஆனால் எடுக்கிற பிரயாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நாங்கள் எவ்விதத்திலும் தேவ ஊழியர்களாக எங்களை நிரூபிக்கிறோம். எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவின் வாசனை நாங்கள் வீசுகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். ஆண்டவரை பயப்படாத ஒரு சினிமாக்காரன் வந்த உடனே அவனை பார்த்தோன்னே அவனுக்கு ஏத்தால பேசுறதில்ல. எல்லா இடத்துலையும் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரயாசம் எடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பிரயாசம் எடுங்க. உங்கள் சரீரத்துக்காக எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் எதிர்காலத்துக்கு, அவங்க பிள்ளைகளுக்காக எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறீங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக பிரயாசம் எடுக்கிறதை பார்க்கிலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நித்திய வாழ்க்கைக்காக அதிக பிரயாசம் எடுக்கணும், அதிக கஷ்டப்படணும், அதிகமாக அதில் நீங்கள் முயற்சி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, நான் எனக்கு பிரயாசம் பண்ணணும், நான் அதில் எப்படியாவது நான் வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு முடியலை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், என் வசனத்தை கை கொண்டதுனால. 2 விஷயம் நீ செஞ்ச. ஒன்று என்ன செய்தோம், அது பிலதெல்பிய சபை என்ன செய்தது, கொஞ்ச பலன் இருந்தும் உண்மையாக இருந்தது. 2வது வசனத்தை கை கொண்டது. இந்த 2 விஷயத்தை நீ செய்ததுனால நான் உனக்கு எப்படி இருப்பேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா திறந்த வாசல் வராது. சும்மா எல்லாருக்கும் ஆண்டவர் திறந்த வாசல் தந்துட மாட்டார். யாருக்கு தர்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ பிரயாசப்படுறோம், வசனத்தை எவ்வளோ உண்மையாக காத்துக்கொள்கிறோம், கொஞ்சம் பலன் இருந்தும் எப்படி உண்மையாக இருக்கிறோம், அதை பார்த்து அவர் நமக்கு புதிய வாசலை திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நமக்கு திறக்கும் பொழுது, ஒருவேளை நம்ம பிரயாசப்பட்டு சில வழிகளை நமக்காக நம்ம திறக்கலாம், சில உதவிகளை மனிதனிடத்தில் கேட்டு சில புதிய முயற்சிகளை நம்ம எடுக்கலாம். ஆனால் அவைகள் சில நேரங்களில் பூட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்காக திறக்கிற பாதைகள் ஒரு நாளும் பூட்டாது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக திறக்கிற வாசல் அது ஒரு நாளும் பூட்டாது. அது ஒரு மனுஷனாலும் பூட்டவே முடியாது. ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. எந்த வல்லமையினாலும் பூட்ட முடியாது. நீங்கள் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இங்கே ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அதை வாசிங்க. அந்நாளில் இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரன் என நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பேர் எலியாக்கீம். அவன் பேர் என்ன சொல்லுங்க? எலியாக்கீம். இந்த எலியாக்கீம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலியாக்கீமை நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அழைத்து அவனை அதிகாரப்படுத்தி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை அவனுடைய கையில் கொடுக்குறேன். அவனை உறுதியான இடத்துல நான் கடாவுவேன். ஒருவர் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நான் அவன் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எலியாக்கீமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அது யாருக்கு முதல்ல, அந்த ஸ்தானம் முதல்ல யாருக்கு இருந்தது அப்படின்னா, அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். 15ஆம் வசனம் வாசிங்க. 15, அதாவது 22:15. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து சில விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த செப்னா என்பவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கவனிங்க, அவன் ஒரு மேன்மையான இடத்துல நான் போய் இருக்கணும். அவன் பெருமை பாராட்டினா, அவன் ரொம்ப பெருமையான ஒரு விஷயங்களை எதிர்பார்த்தான். நான் ரொம்ப மேன்மையான பெருமையான விஷயங்களை அவன் எதிர்பார்த்ததுனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில விஷயம் அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால, ஆண்டவர் அவன்கிட்ட இருந்த அதிகாரத்தை வாங்கி, அவன்கிட்ட இருந்த அந்த வல்லமையை வாங்கி, அவன்கிட்ட இருந்த அந்த திறவுகோலை வாங்கி, அவன்கிட்ட இருந்த அந்த ஸ்தானத்தை எடுத்து அதை எலியாக்கீமுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை யாருக்கு கொடுத்தார்?
எலியாக்கீமுக்கு கொடுத்தார். சரி, ஆண்டவர் எலியாக்கீம் கிட்ட இந்த திறந்த வாசலை கொடுக்கறதற்கு ஆண்டவர் இந்த எலியாக்கீம்கிட்ட என்ன பார்த்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் வாங்க. அங்கே எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாக்க பேர் எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எசேக்கியா ராஜா. ராஜாக்க பேர் என்னது? எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா குறித்து பைபிள் சொல்கிற ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் எலியாக்கீம் தான் பற்றி பேசுகிறேன். எலியாக்கீம் யாருன்னா அந்த எசேக்கியா புரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். கவனிக்க, இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சர்டிஃபிகேட் 3ஆம் வசனத்தில், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. அவன் எப்படி வாழ்ந்தானா சொல்லுங்கள்? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எப்படி? தாவீதை போல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தாவீது ராஜா மரித்ததுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள் வர்றாங்க. தாவீது ராஜா மரித்ததுக்கப்புறம் சாலமோனுடைய நாட்களில் தேசம் 2ஆக பிரியுது. நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. தேசம் 2ஆக பிரிந்த பிறகு நிறைய ராஜாக்கள் வர்றாங்க. எல்லா ராஜாக்களையும் ஆண்டவர் யாரை வச்சு நிறுத்து பார்த்தார் அப்படின்னா, நிறுத்து பார்க்குறதுனா உங்களுக்கு தெரியுமா? எப்படி நிறுத்து பார்ப்பாங்க? நிறுத்து பார்க்குறது தெரியாதா? வெரி குட். திராஸ் கடைக்கு போகிறீங்க, 1 கிலோ. இந்த நாட்கள் அப்படி இல்லை, எல்லாம் மிஷினு. அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்துருக்கிறேன் சின்ன வயசில் ஒரு திராஸ் வச்சுருப்பாங்க. அதில் 2 கல், இந்த பக்கம் கல் வைப்பாங்க, இந்த பக்கம் நம்ம கேட்குற பொருளை வைப்பாங்க. 1 கிலோ இருக்கா 2 கிலோ இருக்கான்னு நிறுத்து பார்ப்பாங்க. ஆண்டவர் அதுபோல் ஆண்டவர் ராஜாக்களை நிறுத்து பார்த்தார். இவங்க எப்படி வாழ்கிறான்னு ஆண்டவர் கையில் இருக்கிற திராசை வச்சு நிறுத்து பார்த்தார். நிறுத்து பார்க்கும்போது இந்த பக்கம் யாரை வச்சார்னா தாவீதை வச்சார். இந்த பக்கம் யாரை வச்சார்? தாவீதை வச்சு அந்த பக்கம் ராஜாவை வச்சு நிறுத்து பார்க்குறார். நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துருந்தா அதில் ஒரு வார்த்தை வரும், அவன் தகப்பனாகிய தாவீதை போல அவன் வாழலை. அல்லேலூயா. அவன் நல்லவன் தான், அவன் நல்ல காரியம்தான் செஞ்சான், ஆனால் தாவீதை போல அவன் வாழலை. அல்லேலூயா. அப்படியே போட்டிருக்கான் வசனங்கள். தாவீதை போல அவன் வாழலை, தகப்பனாகிய தாவீதை போல அவன் இல்லை அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் எசேக்கியா ராஜாவை மட்டும் பைபிள் சொல்லுது, அவன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் ஆண்டவர் கொடுக்குறார். தகப்பன்னு சொன்னால் அவனுடைய சந்ததி, அந்த தாத்தா அப்படி வரும்ல, அந்த சந்ததியில் அவன் தாவீதை போல வாழ்ந்தான் அப்படின்னு அவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். சரி, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால் பிரச்சனை வராதோ அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக கிட்டத்தட்ட தாவீதை போல வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த எசேக்கியா. ஆனால் அந்த எசேக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு பயம், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என் வாழ்க்கையில் வந்தது. அது என்னன்னா வாசிங்க, ஸ்தோத்திரம், 9ஆம் வசனத்தில், அதே 2 ராஜாக்கள் 18:9 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 7ஆம் வருஷத்துக்கு சரியாக எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சல்மான்சார் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து முற்றுகை போட்டான். அந்த எருசலேம் இஸ்ரவேலை அவன் பிடிச்சிட்டான். 11ஆம் வசனம் பாருங்கள். அசிரியா ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறை பிடித்து கொண்டு போய் கோசோ நதி ஓரமாய் ஆலாகிலும் ஆப்பாரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த அசிரியா ராஜாவாகிய சல்மனாசார், இந்த அசிரியா ராஜாவாகிய இந்த சல்மனாசார் என்ன பண்ணான்னா இஸ்ரவேலை அவன் பிடிச்சிட்டான். இஸ்ரவேலை அவன் என்ன பண்ணிட்டான்? இப்போது இதில் நீங்கள் பாருங்கள், இதுதான் நான் ஏற்கனவே காண்பிச்சிருக்கிறேன் இஸ்ரவேல் கிங், இஸ்ரவேல் ராஜ்யம். இந்த நீல கலரில் கலர் போட்டிருக்குல்ல, அது இஸ்ரவேல் தேசம்.
அந்த இஸ்ரவேலை யார் வந்து பிடிச்சிட்டு போயாச்சு? அசிரியா ஏற்கனவே வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய தேசமாக இருக்குது பாருங்கள். அது யார் பிடிச்சிட்டு போயாச்சு? அசிரியா ராஜா. அவங்க பேர் என்ன? சல்மனாசார். அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போது இந்த கீழே மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், அதை ஆளுகை செய்கிறது யாருன்னா எசேக்கியா ராஜா. கீழே அந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ராஜாவாக இருக்கிறது யார்? எசேக்கியா ராஜா. இப்போது இது அவ்வளோ பெரிய இஸ்ரவேலை பிடிச்சி சிறைப்பிடிச்சு கொண்டு போனவன் யாரை வந்து பயமுடுத்துறான் அப்படின்னா எசேக்கியா ராஜாவை வந்து பயமுடுத்துறான். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இல்லை புரியுதா? அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். சாதாரணமாக அசால்ட்டாக பிடிச்சி கொண்டு போயிட்டான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமல், அந்த ராஜாக்களுடைய கீழ்ப்படியாமல் ஆண்டவரை இஸ்ரவேல் தேசத்தை அசிரியா கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ அவன் யூதாக்கு வாரான். யூதாவில் தான் எருசலேம் இருக்குது, அங்கே தான் தேவாலயம் இருக்குது. அவன் அங்கே வாரான். அங்கே வந்துட்டு எசேக்கியா ராஜாவை பயமுடுத்துறான். அவ்வளோ பெரிய இஸ்ரவேலை நான் பிடிச்சிட்டேன், நீ இவ்வளோண்டு சின்ன ஒரு யூதா தேசத்தை ஆளுகை பண்ணுற, உன்னையும் நான் பிடிப்பேன்னு அவன் பயமுடுத்துறான். அல்லேலூயா. உன்னையும் நான் என்ன செய்வேன்? நான் பயமுடுத்துவேன், உன்னையும் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். 17ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆயினும் அசிரியா ராஜா லாகீஸிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலா தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாவின் குமாரனாகிய யோவா என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். லேலுயா. இப்போ தான் இதில் வந்து எலியாக்கிம் வாரார். இதில் தான் எலியாக்கிம் வாரார். நல்லா கவனிங்க. இவன் வந்து ஒரு சில தளபதிகளை அனுப்பி, அவங்க பேரெலாம் நம்ம வாசிச்சோம். லாகீஸ் இடத்திற்கு தர்தான், ரப்சாரிம், ராக்ஸே, இவங்களெல்லாம் அவன் அனுப்புகிறான். அனுப்பி சொல்கிறான், நீங்கள் வந்து எகிப்தை நம்பிட்டு இருக்கீங்களா? இவன் என்ன நினைக்கிறான்னா, எகிப்தை இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எசேக்கியா ராஜா யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கணும். எகிப்தை நம்பாதீங்க, எகிப்தை நம்பாதீங்க. அது 21ஆம் வசனத்தில் பாருங்கள், அது நெறிந்த நாணலை போல் இருக்கும், உங்கள் கையில் பட்டு அது உருவி போயிடும். எகிப்தை நீங்கள் நம்பாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களை வீழ்த்திடுவேன், கண்டிப்பாக உங்களை அழிச்சிருவேன். இப்படி எல்லாம் பயங்கரமாக அவர்களை பயமுடுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ 26ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே எலியாக்கிம் என்ன சொல்கிறானா, அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ராப்கேஸை பார்த்து, உமது அடியாரோட சீரிய பாஷையில் பேசும், அது எங்களுக்கு தெரியும். வாசிங்க. அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. இதில் அந்த எலியாக்கிமுடைய இருதயத்தை நம்ம பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து சீரிய பாஷையில் பேச, உங்கள் லாங்குவேஜில் பேசுங்க. அதை அவன் பயமுடுத்திட்டு இருக்கிறான் பாருங்கள். அவன் பயமுடுத்திட்டு இருக்கிறான், வந்து பிடிச்சிருவேன், இப்போ தேசத்தை அழிச்சிருவேன், இப்போ உங்களை எல்லாரையும் நான் சிறைப்பிடிச்சி கொண்டு போயிடுவேன், இஸ்ரவேலை பிடிச்சிட்டு போன மாதிரி உங்களையும் பிடிச்சி கொண்டு போயிடுவேன்னு பயங்கரமாக பயமுடுத்தி சத்தம் மூட்டு மிரட்டல் விட்டுட்டு இருக்கிற ஆட்களை வச்சு அந்த அலங்கத்தில், அந்த உங்களுக்கு தெரியல பழைய ராஜாக்களுடைய அலங்கம் மதில்கள், அதில் இருக்கிற ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, எல்லாரும் கலங்குறாங்க, எல்லாருக்கும் நம்பிக்கை போகுது. இவங்க பேசுகிற பேச்சு அப்படி இருக்குது, அவ்வளோ தைரியமாக பேசுகிறான். என்ன சாதாரண ஆள் நினச்சிட்டிங்களா? எவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு நான் ஒரு பெரிய எம்பரர், ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறேன், என்ன நீங்கள் எசேக்கியா ராஜாவை நம்பிட்டு இருக்கிறீங்களா எல்லாரும், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பயமுடுத்துகிறான். அப்போ இவன் அவ்வளோ ஞானமாக வந்து பேசுகிறான் பாருங்கள். இந்த எலியாக்கிம் என்ன சொல்கிறான்னா, நீ சீரிய பாஷையில் பேசணும், யூத பாஷையில் பேசன்னா, அவங்களுக்கு புரிகிற யூத பாஷையில் நீ பேசாத, நீ எங்களுக்கு புரிகிற சீரிய, நம்ம 2 பேருக்கும் புரிகிற மட்டும், உங்களுக்கும் எனக்கும் புரிகிற மட்டும் அந்த சீரிய பாஷையில் பேசும். அப்போ இந்த ஜனங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவங்க நல்லா புரியுது. ஆண்டவர் ஏன் எலியாக்கீமை அவனுக்கு பேர் என்ன, எலியாக்கீமை ஆண்டவர் ஏன் ஆசீர்வதித்தார், ஏன் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்னா, ஆமென் சோதரம், அவன் ஜனத்தை குறித்த ஒரு பாரமுடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. தேசத்தை குறித்த ஒரு பாரமுடையவனாய் அவன் இருந்தான். மற்றவர்களை குறித்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செப்னா கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை வாங்கி ஏன் ஆண்டவர் எலியாக்கீம்கிட்ட அந்த திறந்த வாசலை எலியாக்கீமுக்கு ஏன் கொடுத்தார் தெரியுமா? அவன் பிறர் மேலே பாரமுடையவனாக இருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை மற்றவர்கள் மேல் பாரமுடையவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில கிறிஸ்தவர்களுக்கு இந்த எண்ணம் கிடையாது. அவன் அந்த அலங்கத்தில் இருக்கிற ஜனங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பயப்பட்டுறக்கூடாது. நீர் என்ன எவ்வளோ நாளும் பயமுடுத்தோம், அந்த ஜனங்கள் பயந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் தளர்ந்து போயிடுவாங்க, யாரும் யுத்தம் பண்ண வரமாட்டாங்க. அதனால் நீ அவர்களை பயமுடுத்தாதன்னு சொல்லி அவனுடைய நலனை கூட பார்க்கல, ஜனத்தின் நலனை அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய நலனை அவனுடைய சிந்தையில். அதனால தான் ஆண்டவர் அவன் அப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் கொண்டு வச்சார். இந்த செப்னா என்று சொல்கிறவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். யோசேப்பு எகிப்தில் இருந்தால் பாருங்க, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்தானமாக்கும். அந்த ஸ்தானத்தை செப்னாட்டிருந்து வாங்கி ஆண்டவர் எலியாக்கீம்கிட்ட ஏன் கொடுத்தாருன்னா, பைபிள் சொல்கிறது அவன் அடுத்தவர்களை குறித்த ஒரு பாரம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேசத்தை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குதா? பைபிள் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அந்த சிநேகிதர் சாதாரண ஆட்கள் நினைக்கிறீங்களா? யோபு புஸ்தகம் ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு ஆள் தான் படிச்சிருக்கீங்களா? யோபு புஸ்தகம் ஃபுல்லாக படித்து பார்த்துருக்கீங்களா? நான் படிக்காட்டா உங்களுக்கு சொல்கிறேன். யோபு புஸ்தகத்தில் 4 நண்பர்கள் வர்றாங்க. 4ஆம் நண்பர் கடைசியில் தான் வர்றாரு. 3 நண்பர்கள் வர்றாங்க. அந்த 3 நண்பர்களும் பேசுகிற பேச்சை கேட்டிங்கன்னா, இன்னைக்குள்ள ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அவன் முகத்தில் கூட முழிக்க மாட்டான். முகத்தில் கூட முழிக்க, என்ன பேச்சு நீ என்னை பார்த்து பேசிட்ட, என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? யோபு, நீ பாவம் செஞ்சிருப்ப, நீ ரகசிய பாவம் பண்ணியிருப்ப, நீ இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருக்கிற, அதனால தான் ஆண்டவர் அவன் சொத்தை அழிச்சார், அதனால தான் ஆண்டவர் அழிச்சார். ஆண்டவர் நீதிமானை தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டார்ல. நீ நீதிமான் அல்ல, நீ பாவி, நீ ஏதோ பணத்தை ஏமாத்தியிருக்க, நீ கள்ளத்தனம் பண்ணியிருக்க. என்னென்னலாம் பேசணுமோ, ஒரு மனுஷன் என்னென்ன பேசக்கூடாது கேட்கக்கூடாதோ அது எல்லாம் அவன் நண்பர்கள் கேட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிச்சு பாருங்க அந்த புஸ்தகத்தை, யோபு புஸ்தகம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. நம்மகிட்ட அப்படிலாம் 4 பேர் பேசுனா நம்ம இருதயம்லாம் உடஞ்சிடும், அதுக்கப்புறம் வாழவே மாட்டோம். ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு தாங்க முடியல. பாஸ்டர் அப்படி இருந்தான் பாஸ்டர், என் நண்பனாக இருந்தான் பாஸ்டர், என் சிநேகிதியாக இருந்தான் பாஸ்டர், அவ வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாம் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி பேசிட்டு போயிட்டா. என் இருதயெல்லாம் உடஞ்சி போச்சு. இனி அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். நான் செத்தாலும் என் வீட்டு வாசலாக மிதிக்கக்கூடாது. நீ செத்தாலும் வீட்டு வாசலை மிதிச்சிட்டா என்ன பண்ணுவிய? எலும்பி வந்துடுவீங்களா? வர முடியாதுல்ல. அப்படியெல்லாம் சொல்லுறது. செத்தால என் முகத்தை என்ன செய்யக்கூடாது? முழிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் வைராக்கியம். ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பேசின பேச்சு பொறுக்க முடியாமல் ஆண்டவர் யோபுவின் சிநேகிதர் மேல் கோபம் கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோபம் கொண்டார். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? யோபு அவ்வளவு வார்த்தை பேசின சிநேகிதருக்காக அவன் ஜெபம் பண்ணான், மன்னிச்சான் அவங்கள. ஆண்டவர் அவங்கள மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. சும்மா அவனும் ஆண்டவர் யோபுக்கு திறந்த வாசலை கொடுக்கலைங்க. அவன் மேலே இருந்த அந்த ஆத்தும பாரம், அடுத்தவங்களை குறித்த ஒரு பாரம். உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கஷ்டத்துக்குள்ளே வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நமக்கே ஜெபம் பண்ணுறதே பெரிய பாடாக இருக்குது இன்றைக்கி. இந்த கிராமத்திலுக்காக எவ்வளோ ஜனங்கள் பாருங்கள் இன்னும் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாரம் வருது. அவங்களுக்காக என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளை மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு உண்மையான ஆவிக்குரிய பிள்ளை அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய அந்த அறிகுறி என்ன தெரியுமா? அடுத்தவங்களை மேலே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்க மேலே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களை மேலே ஒரு 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 ஆத்தும பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒரு ஊழியர் ஒரு நாள் ஒரு ஒரு மருத்துவமனையில் இருந்தாராம். நல்லா கவனிங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி உள்ள பிரசவ வார்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தை பிறக்க போகுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவர் அப்படியே அந்த மருத்துவமனை வாசலில் வெளியே இருந்து, அந்த லேபர் வார்டு வெளியே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பி வெளியே வான்னு. எழும்பி ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வான். இவருக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு? ஐயோ சீக்கிரம் குழந்தை பிறக்கணுமே, ரொம்ப கஷ்டப்படுறாளே, அந்த ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணோம், குழந்தை பிறக்கணும். அவருக்காக அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் மனைவிக்காக பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னதுமா, எழும்பி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வான்னு. இவர் அப்படியே வெளியே வராரு. வலது பக்கம் திரும்பினார். அப்படியே போய் கொண்டு இருக்கிறார். அங்கே ஒரு ஏடிஎம் கவுண்டர் ஒன்று, ஏடிஎம் மிஷின் ஒன்று இருந்தது. அதுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருந்தான். ஒரு சின்ன ஒரு வாலிப பையன் செக்யூரிட்டி. அவங்ககிட்ட போய் நீ ஆண்டவரை பற்றி, என்னை பற்றி நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். எப்போ உள்ள மனைவி லேபர் வார்டில் மனசு எப்படி இருக்கும் நமக்கு? எப்போ குழந்தை பிறக்கும் அதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அவங்ககிட்ட போய் பேசு. இவர் போனார், அவன்கிட்ட போய் பேசினார். என்னப்பா நீ என்ன பண்ணுற? அவன் சொல்ல, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கிறேன். நல்லா படிச்சுட்டு ஏன் இந்த வேலை பார்க்குறேன்? நான் பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணுறேன். என் வீட்டில் என்னை படிக்க வைக்க வசதி கிடையாது. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் நான் பார்ட் டைமாக வந்து இதில் ஒர்க் பண்ணி இதில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நான் படிக்கிறேன். காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் படிக்கிறேன்னு சொல்லுவேன். இயேசுவை பற்றி தெரியுமானா தெரியாது. ஆண்டவரை பற்றி கொஞ்ச நாள் சொன்னாராம். வேதம் அந்த அவர் சாட்சியில் சொல்கிறார், அவருடைய குழந்தை பிறந்து முடிக்கிற நேரத்தில் இவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நாட்கள் கழித்து அவருடைய சபைக்கு வந்தானோ. நிறைய சாட்சி அவனை சொன்னான். அவன் அநேகர் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தியிருக்கானா. அவன் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி, தன்னுடைய குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டான். ஒரு நாள் சர்ச்சில் ஆராதிச்சுட்டு இருக்கிற ஒரு கும்பல் வருது. இவன் முன்னாடி வாரான். பின்னாடி பார்த்தா இவன் இவனுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் கூட்டிகிட்டு வாரான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளம் அதுதான். மற்றவங்கள் மேல் ஒரு பாரம் இந்த எலியாக்கீமுக்கு இருந்தது. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இவன் திரும்பவும் என்ன பண்ணுறான்? அவன் அதே யூத பாஷையில் பேசி பயமுடுத்திட்டு இருக்கிறான். 37 வசனம் வாசிங்க. 37, 2 ராஜாக்கள் 18:37. இன்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் சம்பிரதியும் யோவாக்கென்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது ரெட்டுடுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்கள் மூப்பர்களையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசை எனும் தீர்க்கதரிசி இடத்துக்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவன் சோதரன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 5ஆம் வசனத்தில் பாரு. இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியான் ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதையும், இதோ ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தின் பட்டயத்தால் விலப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. அது கீழே நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க. 15ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 19-15 வாசிக்க வேண்டாம், தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அவங்க எல்லாம் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஒரு தேவனுடைய மனுஷன் எலியாக்கீமுக்கு
ஆண்டவர் ஏன் ஸ்தோத்திரம் அடுத்த ஒரு திறந்த வாசலை கொடுத்தார் தெரியுமா? அவன் ஆமென் ஸ்தோத்திரம் ஒன்று சேர்ந்து ஒரு சிலரை கூட்டி அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஒரு கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவனாக அவன் இருந்தான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு கூடி ஜெபிக்கிற ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவங்க எப்படிலாம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவன் ஆண்டவர் இப்படியெல்லாம் தூஷிக்கிறாங்கப்பா, இப்படியெல்லாம் என்ன இது பண்ணுறாங்க ஆண்டவர் அப்படி சொல்லி அவன் நிறைய விஷயங்களை சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் தனியாக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் சபையாக கூடி ஜெபிக்கிற, இல்லைன்னா ஒரு நண்பர்களாக கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். வாரத்தில் 6 நாட்கள், சண்டையை தவிர 6 நாட்கள் நீங்கள் சபையில் பக்கத்தில் தானே இருக்கீங்க. சபையில் சாயங்கால நேரத்தில் ஒரு 2-3 பேரை வந்து கூடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி, இல்லை கூடி தேசத்துக்காக சில காரியங்களுக்காக நீங்கள் திறப்பில் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் திறந்த வாசலில் கட்டளையிடுவார் என்பது தான் முக்கியம், என்பது தான் அதில் இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடைய இனத்தில் இருக்கிறவங்க, நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடி தேசத்துக்காக ஜெபிக்கணும். கூடி ஜெபிக்கும் போது அதில் தனியாக ஒரு வல்லமை இருக்கிறது. அதில் கூடி ஜெபிக்கும் போது அதில் ஒரு மகிமையான ஒரு காரியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கிலேருந்து அந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிங்க. மற்ற நாட்கள் பகல் நேரங்களில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வர்றேன். ஆனால் சாயங்கால நேரத்தில் அன்னைக்கு ஜெபம் இல்லையா, சபை திறந்தானே இருக்குது, பக்கத்தில் தானே சாவி இருக்குது, வாங்கி உட்காந்து ஒரு 4 பேர் இல்லை 2 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ஆலயம் என்னைக்கும் பூட்டி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. எப்பொழுது இங்கே ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். டெய்லியும் இங்கே வந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப குழு இங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஒரு ஜெபமும் வாஞ்சையுமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை செய்ய போகிறீங்க? கூடி வந்து உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த எலியாக்கீம் ஆண்டவர் ஏன் அவனுக்கு திறந்த வாசலை கொடுத்தார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அவன் அரண்மனை விசாரிப்புக்காரன், அவ்வளோதான். அப்படிப்பட்டவனை ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தார்? அவனுக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை ஆண்டவர் ஏன் கொடுத்தார்? வேதம் சொல்லுகிற அவன் தேசத்துக்காக பாரப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. கூடி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து, நான் பாடுங்க அமைதியாக உட்காரன்னு சொல்லலை. அவனுடைய பாரம், பைபிள் சொல்லுது, அவனுடைய வஸ்திரங்களை கிழித்தானா. ஆண்டவரை தூஷிச்சிட்டானே, ஆண்டவர் முன்குறித்த தேசத்தை தூஷிச்சிட்டானே, தேவ ஜனங்கள் எல்லாம் வேதனைப்படுத்துறானே, அவனுக்கு இருந்த அந்த பாரம். ஹல்லேலூயா. தேசத்தை குறித்த ஒரு பாரம், அதனுடைய வெளிப்பாடு தான். அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஜெபம் பண்ணுறான். அவன் அந்த ராஜாவே உங்கள் தேசம் தானே, நீங்கள் பார்த்துடுங்க, நாங்கள் எங்கேயாவது வேறு இடத்துக்கு நாங்கள் இடம் மாறி போகிறோன்னு சொல்லலை. ராஜாவுக்கு கை கொடுத்தான். ஜெபத்தில் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டான். ஏசையா, இவன் எசேக்கியா ராஜா எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஊழியருக்கு கை கொடுக்கலா இருக்கணும். ஒரு ஊழியக்காரங்க மட்டும் சபைக்காக ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரங்க மட்டும் சபைக்காக ஜெபம் பண்ணா அந்த சபையினுடைய வளர்ச்சி மெதுவாக தான் இருக்கும். என்னைக்கு தேவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கு தான் அந்த சபை அசுர வளர்ச்சி காணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் விரும்புகிறது ஒரு மனதின் ஜெபம், ஒரு ஒன்று கூடி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால தான் சொன்னார், 2-3 பேர் வந்தால் போதும், அவங்க நடுவில் நான் வந்துடுறேன். ஹல்லேலூயா. 10-15 பேர் இல்லை, 10,000 பேர் வரணும்னு சொல்லலை. 2 பேர் வந்தால் போதும், நான் வருவேன்றாரு. இந்த உலகத்தில் எந்த கலெக்டர் வருவாங்க சொல்லுங்கள்? ஒரு பெரிய எம்எல்ஏ வரட்டும், ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரை கூப்பிடுங்க, முதல்ல கேட்குற கேள்வி, எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 500 பேராவது வருவாங்களா அப்படின்னு தான் கேட்டு தான் மேடைக்கே வருவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், 2 பேர் வந்தால் போதும், நான் வருவேன். உலகத்தை அண்ட சடாசரத்தை படைத்த தேவன் சொல்றார், 2 பேர் என் நாமத்தினால் ஒரு இடத்துல கூடினால் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டவர்களாய் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நான் தருவேன். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, 2 பேர் ஒருமனப்பட்டா அந்த இடத்துல நான் என்ன கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்றாரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாக்கீமுக்கு ஏன் ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்தார்? அவன் மேலே ஏன் ஆண்டவர் அதிகாரத்தை வைத்தார்? ஏன் அவனை அந்த எசேக்கியா ராஜாவுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் தெரியுமா? ஒரு மனதின் ஜெபம். ஹல்லேலூயா. கணவன் மனைவியை ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சபையாய் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாய் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அசிரிய ராஜாக்கு என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்த நாள் யுத்தம் பண்ண போகிறேன். அசிரிய ராஜா சொல்லலாம், என்கிட்ட 180,000 பேர் இருக்கான். எத்தனை பேர்? 180,000 வாரியர்ஸ், யுத்த வீரர்கள். அவ்வளோ பேர் ஒரு இடத்துல கூடி கிடக்கிறான், டென்ட் போட்டு படுத்து கிடக்கிறான். அடுத்த நாள் காலையில் யுத்தம். இந்த தேசத்தை பற்றிலாம் எம்பிடுக்கான இருக்குன்னு இவ்வளோதான். அது 180,000 பேர் ஒருத்தனை வெட்டினாலும் கணக்கு தீராது. அவ்வளோ பேர் தான் உள்ளே இருக்கிறான். அவ்வளோ பேர் அந்த கடற்கரை மணலை போல் படுத்து கிடக்கிறான். அவ்வளோ யுத்த வீரர்கள், குதிரைகள், படைகள், யானைகள். எசேக்கியாவும் எலியாக்கீமும் ஏசாயா தீர்க்கதரிசி கைகோர்த்து ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுது, அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரே நைட்டில், 2 நைட் இல்லை, ஒரே நைட்டில் 180,000 பேரை வெட்டி போட்டான். ஹல்லேலூயா. அவனை படுத்திருக்கும் போதே செத்து போனான். அவ்வளோ பேரும் காலையில் எழும்பி பார்க்குறாங்க, அந்த யுத்த சேனை செத்த பிரேதங்களாய் அந்த பாளையம் எங்கிலும் கிடக்கிறதை பார்த்தாங்க. அசிரிய ராஜா வெக்கப்பட்டு தலை குனிந்து, அவ்வளவு தூரம் பேசினவன் தலையை தொங்க போட்டுட்டு தன் தேசத்துக்கு திரும்பி போனான்னு பைபிள் சொல்லுது. பாருங்க, வாசிச்சு பாருங்க. அதை 36ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அசிரிய ராஜா சனகரிப்பு பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேல போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டான். அவன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலே பணிந்து கொள்கிற பொழுது அவன் குமாரனாகிய அத்ரமேலுக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய பாருங்க, அவன் பையனே அவனை கொண்டு விட்டான். ஆண்டவருடைய நியாயத்திருப்ப பார்த்தீங்களா? அசிரிய ராஜா அவ்வளவு கர்ச்சித்தான். யூதா தேசமே உன்னை நான் அழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பெருசாக கதை விட்டான். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்தினார். அவனுடைய பையனை எழும்பி அசிரிய ராஜாவை கொண்டு போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு நான் முக்கிய காரணம், ஒன்று எசேக்கியா ராஜா, இன்னொன்று எலியாக்கீம். அதனால தான் ஆண்டவர் இந்த எலியாக்கீமுடைய இருதயத்தை பார்த்தார். இவன் தேசத்துக்காக பாரப்படுறவன், இவன் சுயநலவாதி கிடையாது. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவன் கிடையாது. அடுத்தவங்க ஆண்டவர் அறியணும், தேசம் ஆண்டவர் அறியணும், அப்படி ஒரு பாரம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பாரம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திறந்த வாசல் வரும் என்பது வேத சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்குமே நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பிரச்சனையே பெரிய பிரச்சனை பாஸ்டர், எனக்கு பிரச்சனையே 3 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் காணாது, அவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேசத்துக்காக பாரப்படுகளாய் மாறுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். ஒரு 4 பேருக்காவது இந்த வாரம் ஆண்டவரை பற்றி நான் சொல்ல எனக்கு கிருபத்தாருன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஆண்டவர் மற்றவங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணுங்கிற பாரம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் திறந்த வாசலையும் கர்த்தர் புதிய பாதைகளை உங்களுக்கு திறப்பார். அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ராஜ்யத்துக்கு பயன்படாதவங்களை ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பயன்படலைன்னா உங்களை அவர் ஆசீர்வதிச்சு என்னங்க பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ண மாட்டீங்க, ஒருவர் கூட ஆண்டவருக்கு சொல்ல மாட்டீங்க. அப்புறம் உங்களை எதுக்கு அவர் ஆசீர்வதிக்கணும்? இந்த எலியாக்கீம் தேசத்தின் மேல் பாரமுடையவனாக இருந்தான். தேசத்தின் ஜனங்கள் பயப்படக்கூடாதுங்கிற எண்ணமுடையவனாக இருந்தான். கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவனாக இருந்தான். ஆண்டவர் பார்த்தா, இவன் தாண்டா அடுத்த ராஜா. ஹல்லேலூயா. அந்த எசேக்கியா ராஜாவுடைய வலது கையாய் இவனை மாற்றினார். இவன் ஆலயத்தின் அரண்மனை விசாரிப்புக்காரன், அரண்மனை
விசாரிப்புக்கான். அரண்மனையில் ஒழுங்காக சோறு பங்கியிருக்கா, ஒழுங்காக ரசம் வச்சிருக்கான்னு பார்க்குற ஆள் இவனை கொண்டு ராஜாவின் வலது கையில் அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தார். ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே என் அதிகாரத்தை வைக்கிறேன். நீ திறக்கிறது ஒருவனும் பூட்ட முடியாது, நீ பூட்டுறது ஒருத்தனும் திறக்க முடியாது. எலியாக்கீம், அப்படிப்பட்ட அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். காரணம் என்ன? இவனுக்குள்ளே இருந்த அது ஆத்தும பாரமும் இவனுக்குள்ளே இருந்த ஜெப ஆவியும். ஹல்லேலூயா. நான் 2 விஷயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை திறக்கும், புதிய பாதையை திறக்கும். ஒன்று என்னது? ஆத்தும பாரம். இன்னொன்று ஜெப ஆவி. இந்த 2 விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திறக்கிற கதவுகளை ஒரு சக்தியும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்கள், டெய்லி சர்ச்சில் வந்து நான் ஒருத்தர் 2 பேராவது கூடி ஜெபம் பண்ண வேண்டும் பிரயாசப்படுங்க. அதிகாலையில் எழும்பி உங்களுக்காக மட்டுமல்லாமல் தேசத்துக்காகவும் ஜெபியுங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிற கிருபையும் அபிஷேகத்தையும் அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் வேலையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துறதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் உண்மையாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் பார்க்குற உங்கள் நண்பர்கள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும், எப்படியாவது நான் தேவ ராஜ்யத்துக்காக பயன்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். எப்படியாவது நான் ஆண்டவர் ராஜ்யம், அந்த ஆசை இருந்தாலே போதும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். முதல்ல அந்த ஆசை எனக்கு வேணும். நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாதே, அதெல்லாம் 2வது. முதல்ல ஆசை வேணும். நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், சாவறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவாவது கொண்டு வந்துடணும். இப்படி ஒரு வாஞ்சை நமக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் நமக்கு திறந்த வாசலை தருவார். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. எந்த சக்தியும் உங்களுக்கு எதிராக வர முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்தும பாரமும் ஜெப வாஞ்சையும் உங்களை மேலான உயரத்தை கொண்டு போகும் என்பது வேத சத்தியம். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா ஒரு ஆத்தும பாரமுடையவனாய் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவியை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த நாளில் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலியாக்கீமை பாருங்கள். ஹல்லேலூயா. நீ சீரிய பாஷையில் பேசும், ஜனத்தை பயமுடுத்தாதையும் அப்படின்னு ஒரு ஆத்தும பாரம் அவனுக்குள்ளே இருக்குது பாருங்கள். மற்றவங்களை குறித்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் மற்றவங்களுடைய நலனை நம்ம விரும்புகிறோமா? அடுத்தவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் தேவ ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா நல்லா இருக்குமேன்னு யோசிங்க. ஹல்லேலூயா. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ஆத்தும பாரமுடையவனா மாற்றப்பா, என்னை ஆத்தும பாரமுடையவனா மாற்றப்பா. ஹல்லேலூயா. என் ஆத்தும பாரமுடையவனாய் அடுத்தவர்களுடைய நலனை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு எண்ணமுடையவனாய் நான் மாற்றப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகம் பெறுவேன், ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் நான் பரலோகம் பெறுவேன், அந்த சந்தோஷம் மட்டும் போதாது. இன்னும் என் சொந்தங்கள் ரட்சிக்கப்படலை, இன்னும் என் தேசம் ரட்சிக்கப்படலை, இன்னும் என் கிராமம் ரட்சிக்கப்படலை, இன்னும் இந்த கிராமத்தில் எவ்வளவோ பிசாசுடைய போராட்டங்கள், குடிவெறி நாவிகள் இருக்கிறது, நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆத்தும பாரம் உங்களை பிடிக்கட்டும். ஒரு ஜெப ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. ஆண்டவரோட வாய் திறந்து கேட்பீங்களா? ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாரோ, தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை தாரோ, அந்த பரிந்து பேசுகிற ஜெப ஆவி எனக்கு தாரோ. அந்த ஆவி இருந்தால் தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். நம்ம நினைச்சு தேசத்துக்காக நமக்கு பாரம் வராதுங்க. நமக்கு அந்த ஆவி, அந்த அபிஷேகம் வேணும், அந்த கிருபை வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக மட்டும் இல்லைப்பா, எனக்காக மட்டும் இல்லைப்பா, மற்றவர்களுக்காக, என் நண்பர்களுக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக, நான் இந்த கிராமத்துக்காக, தேசத்துக்காக நான் கூடி ஜெபம் பண்ணுவேன்னு பொருத்தனம் பண்ணி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எலியாக்கீமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரை ஒருவரும்
ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே தேவன் அப்பா, ஹல்லேலூயா. எலியாக்கிம் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த அந்த திறந்த வாசலை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட திறந்த வாசலை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு பலப்படுத்தும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய கிருபைகள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்துக்காக என்னை பயன்படுத்தும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக என்னை பயன்படுத்தும், உம்முடைய ராஜ்ய கட்டுமானத்துக்காக என்னை பயன்படுத்தும், உம்முடைய ராஜ்யம் விரிவடை என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.